குவாரி உரிமையாளர்கள் பூமியின் ரத்தத்தை குடிக்கின்றனர் என்பது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம். மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், எந்த வழக்கில் நீதிமன்றம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது? கூடுதல் விவரம். கோவை மாவட்டம் புரவிபாளையம் கிராமத்துல விதிகளை மீறி குவாரி நடத்தியதாக அதனுடைய உரிமையாளர் கே.டி. செந்தாமரை என்பவருக்கு 32,29,77,791 அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தான் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்குல தான் அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய மனுவில் அனைத்து விதமான சுற்றுச்சூழல் அனுமதிகளை பெற்ற பின்னரே குவாரி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழக அரசு மனுதாரருக்கு குவாரி நடத்த உரிமை ஏது இல்லை என்றும் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட கனிம வளத்துக்கு இணையான தொகையை அவரிடம் வசூலிக்கப்படும் என தெரிவித்திருந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சம்பந்தப்பட்ட குவாரிகள்ல இருந்து கற்கள், கிராவல், மண் எவ்வளவு எடுக்கப்பட்டன என்ற அட்டவணை அரசு தாக்கல் செய்துள்ளது. அந்த விவரங்களை மனுதாரர் ஏன் எதிர்க்கவில்லை என்ற கேள்வியும் எழுப்பினார். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டமே நேர்மையற்ற பேரரசுக்காரர்களிடமிருந்து பூமி தாயை காப்பாற்றுவதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது என்ற வேதனையும் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய அந்த துறை ஆணையரின் செயல் இந்த வழக்கில் அதிர்ச்சி அளிப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். மேலும் இந்த சுற்றுச்சூழல் துறை ஆணையர் உத்தரவு மக்களையும் அரசு ஏமாற்று விதமாக உள்ளது என்றும் தனது வேதனையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது குவாரியை மூடிவிட்டதாக அதிகாரிகள் அறிக்கை தாக்கல் செய்துவிட்டு மறுபுறம் குவாரியை செயல்பட அனுமதி அளித்துள்ளதாகவும் சட்டப்படி ஒட்டுமொத்த அபராத தொகை மனுதாரன் அரசு வசூலித்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். மனுதாரனுடைய குவாரி உரிமம் 2023 ஆண்டே முடிந்துவிட்டதனால் அதை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இந்த வழக்கில் இயற்கை வளங்கள் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் எடுத்துள்ள நடவடிக்கை பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குவாரி மாசுகளில் கள அதிகாரி முதல் உயர் அதிகாரிகள் என்ன பங்கு என்பது குறித்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறை விசாரணை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது உத்தரவில் நீதிபதி பரத சக்கரவர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார்.